டியர் ஃப்ரெண்ட், நம்ம தினம் ஒரு மூலிகை என்னுள்ள தலைப்பில் மூலிகைகளை பற்றி இன்றைக்கி பார்ப்போம். எங்கள் வீட்டில் மாடியில் நிற்கிற துளசியை பாருங்கள். இதுக்கு கிருஷ்ண துளசி, கரும் துளசின்னு சொல்லுவாங்க. இது கருந்துளசி. இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக நல்லா கருந்துளசி அழகாக இருக்குது. இங்கே கருந்துளசி இதுதான். இது ரொம்ப மூலிகை பயனான துளசி. இந்த துளசி கருந்துளசி மூலிகை ரொம்ப பயனுள்ளது. சளிக்கு ரொம்ப இது யூஸ் ஆகும். சுகர் இருக்கிறவங்க கூட இதை சாப்பிட்டா சுகர் குறைஞ்சிரும் இந்த கருந்துளசியை. அப்புறம் சளி இருந்தால் சளிக்கு இதில் குழந்தைகளுக்கு கூட இதில் 2-3 சொட்டு எடுத்து இந்த துளசியில் தேன் கலந்து கொடுத்தா நல்லா இதாகும். அது மாதிரி பாருங்கள், இது சாதா துளசி. நம்ம சாதா துளசி இது இருக்குது பாருங்கள். இதுவும் அதே மாதிரி மருத்துவ குணம் உள்ளதான் இந்த துளசி. இந்த ஒரு துளசி இது பாருங்கள், இதுவும் வெள்ளை துளசி. இந்த துளசியும் நல்லது. அது மாதிரி அரிப்பு, நான் இதில் பார்த்தது அரிப்பு இருக்குந்தா திடீர்னு நமக்கு ஏதாவது சின்ன அரிப்பு வந்துச்சுன்னா அந்த அரிப்பில் இந்த இலையை பிச்சு நம்ம கொஞ்சம் கசக்கி தேய்ச்சா இந்த அரிப்பு போயிடுது. இதுவும் ஒரு கருப்பு துளசி, கருந்துளசி. இதுவும் இது ரொம்ப சளிக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அநேக மருத்துவ குணம் உள்ளது இது பாருங்கள். இது அது மாதிரி இது ஒரு வெள்ளை துளசி, சாதா நாட்டு துளசி. இது பாருங்கள், இது எவ்வளோ அழகாக கொடை மாதிரி அது நல்லா பெருசாக செழிப்பாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இந்த துளசி எவ்வளோ அழகாக கொடை மாதிரி இருக்குது. இது எப்போதும் நம்ம இதுக்கெல்லாம் ரொம்ப பராமரிப்பில்லை. எப்போதும் நம்ம மற்ற செடிகளுக்கு கொடுக்குற இது போதும் உரங்கள். இதுக்கு ஒன்றும் தனிப்பட்ட முறையில் எந்த உரமும் கொடுக்கணுன்னு இல்லை. இதுக்கு நம்ம சாதா கொடுக்குறது போதும். சின்ன தொட்டி போதும். அதுக்கு மூட்டில் கொஞ்சம் வேர் பகுதியில் நம்ம இது வெங்காயத்தோல் அதெல்லாம் போட்டால் போதும். நல்லா செழிப்பாக பெருசாக கொடை மாதிரி அது வளர்ந்துருக்கு அழகாக. இது எங்கள் வீட்டில் இது நிறைய எப்போவுமே நான் துளசி வச்சுருப்பேன். அது மாதிரி நீங்களும் வீட்டில் இந்த மூலிகைகளை இந்த துளசி வச்சுருக்கிற நல்லது. கொசு கூட நாங்கள் அந்த இடத்துல நின்னா அதிகமாக கடிக்காது. இந்த மாதிரி நல்ல பலனாக இருக்கும். நிறைய பிரயோஜனமானது இந்த துளசி. அதனால் வீட்டில் இந்த துளசியை வச்சு வீட்டில் நல்ல ஸ்மெல் வரும். பக்கத்தில் நின்னா இந்த துளசி செடியை வைங்க. வீட்டில் இடம் இருந்தால் இந்த மூலிகைகளை வச்சு பயன்பெறுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்காக தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.